ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவர்களை தொல்லை பண்ண விரும்பவில்லை. நான் அவங்கள தொல்லை பண்ணுறதுக்கு விரும்பலை. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நான் அவங்கள தொல்லை பண்ண விரும்பலை. அவங்க நல்லா தூங்கட்டும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தெம். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தெம். ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னா நான் விரும்பலை. எதுக்கு? டு டிஸ்டர்ப் அப்படின்னா தொல்லை பண்ணுறதுக்கு. தெம் அவங்கள தொல்லை பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தெம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவர்களை தொல்லை பண்ணாதே. ஸோ இதுவே அவங்கள தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டிஸ்டர்ப் தெம். டோன்ட் டிஸ்டர்ப் தெம். டிஸ்டர்ப் அப்படின்னா தொல்லை பண்ணுறது. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னா தொல்லை பண்ணாத. தெம் அப்படின்னா அவங்கள தொல்லை பண்ணாத. டோன்ட் டிஸ்டர்ப் தெம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவள் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. அவள் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் வாமிட்டிங் கண்டினியூஸ்லி. ஷீ இஸ் வாமிட்டிங் கண்டினியூஸ்லி. ஷீ இஸ் வாமிட்டிங் அப்படின்னா அவள் வாமிட் பண்ணிகிட்ருக்கா, அவள் வாந்தி எடுத்துகிட்ருக்கா. கண்டினியூஸ்லி அப்படின்னா தொடர்ந்து, அவள் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. She is vomiting continuously. So next one, இவன் காலையிலிருந்து வாந்தி எடுத்துகிட்ருக்கான். இவன் காலையிலேருந்து வாந்தி எடுத்துகிட்ருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? He has been vomiting since morning. He has been vomiting since morning. He has been vomiting அப்படின்னா அவன் வாந்தி எடுத்துகிட்ருக்கான். since morning காலையிலிருந்து. since அப்படின்னா இருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதான் since. காலையிலிருந்து அவன் வாந்தி எடுத்துகிட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது நடந்தப்போ அங்கே யாருமே இல்லை. இது நடந்தபோது அங்கு யாரும் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் வாஸ் தேர் வென் இட் ஹேப்பன்ட். நோ ஒன் வாஸ் தேர் வென் இட் ஹேப்பன்ட். நோ ஒன் வாஸ் தேர் அப்படின்னா அங்கே யாருமே இல்லை. வென் இட் ஹேப்பன்ட் இது நடந்தப்போ நோ ஒன் வாஸ் தேர் அங்கே யாருமே இல்லை. இதுவே யாரும் இங்கே இல்லை, இங்கே யாருமே இல்லை. நான் இங்கே வந்தப்போ இங்கே யாருமே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? நோ ஒன் வாஸ் ஹியர் வென் ஐ கேம் ஹியர். நோ ஒன் வாஸ் ஹியர் வென் ஐ கேம் ஹியர். நோ ஒன் வாஸ் ஹியர் அப்படின்னா இங்கே யாருமே இல்லை. வென் ஐ கேம் ஹியர் நான் இங்கே வந்தப்போ இங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. No one was here when I came here. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இங்கு வந்தபோது இங்கு யாராவது இருந்தார்களா. நீ இங்கே வந்தில, அப்போ இங்கே யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Was anyone here when you came here? Was anyone here when you came here? Was anyone here அப்படின்னா இங்கே யாராவது இருந்தாங்களா. கொஷின் கேட்குறதுனால வாஸ் முன்னாடி வந்துட்டு. ஓகேவா? ஸோ was anyone here when you came here? நீங்கள் வந்தப்போ இங்கே யாரும் இருந்தாங்களா. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது எப்போது நடந்தது. இது எப்போ நடந்துச்சு, எப்போ இப்படி நடந்தது அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when did this happen? when did this happen? when did this happen அப்படின்னா இது எப்போ நடந்தது. when did this happen? ஸோ இதுவே இது 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஹேப்பன்ட் 2 days before. இட் ஹேப்பன்ட் 2 days before. இட் ஹேப்பன்ட் அப்படின்னா இது நடந்தது. 2 days before அப்படின்னா 2 நாட்களுக்கு முன்பு. இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. இட் ஹேப்பன்ட் 2 days before. நெக்ஸ்ட் ஒன், இது மறுபடியும் எப்போது நடக்கும். இது திரும்பவும் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when will this happen again? when will this happen again? when will this happen இது எப்போ நடக்கும். again அப்படின்னா மறுபடியும், திரும்பவும். இது திரும்பவும் எப்போ நடக்கும். when will this happen again? இதுவே இது இன்னும் 2 நாட்களில் நடக்கும். இன்னும் 2 நாளில் இது திரும்ப நடக்கும். இது இன்னும் 2 நாட்களில் திரும்ப நடக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் ஹேப்பன் அகெயின் இன் 2 days. இட் வில் ஹேப்பன் அகெயின் இன் 2 days. இட் வில் ஹேப்பன் அகெயின் அப்படின்னா இது மறுபடியும் நடக்கும்.
இன் 2 days, இன்னும் 2 நாட்களில் இது மறுபடியும் நடக்கும். ஓகேவா? இது இன்னும் 2 நாட்களில் நடக்குமா? ஸோ அதை அப்படியே கொஷினாக கேட்கணும். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் பிரச்சனையை தீர்த்து விடுவேன். நான் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன், நீ கவலைப்படாத, நான் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will solve the problem. I will solve the problem. I will solve அப்படின்னா நான் தீர்த்துடுவேன். என்னது? this problem, பிரச்சனைகளை, நான் பிரச்சனைகளை தீர்த்துடுவேன். ஸோ இதுவே நீ வரத்துக்குள்ளே நான் பிரச்சனைகளை தீர்த்துடுவேன், நீ வரத்துக்குள்ளே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will solve all the problems before you come. I will solve all the problems before you come. I will solve all the problems அப்படின்னா நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவேன். before you come, நீ வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவேன். I will solve all the problem before you come. ஸோ இதுவே அவன் வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டேன். அவன் வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I solved all the problems before he came. I solved all the problems before he came. I solved all the problems அப்படின்னா தீர்த்துட்டேன், பிரச்சனை தீர்த்துட்டேன். before he came, அவன் வரத்துக்கு முன்னாடியே நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இவ இங்கே இருந்தப்போ இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. இவ இங்கே இருந்தப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு, இவ போனதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There was no problem when she was here. There was no problem when she was here. There was no problem அப்படின்னா அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. when she was here, அவள் இங்கே இருந்தப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. There was no problem when she was here. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் யாருமே அங்கு வரமாட்டோம். நாங்கள் யாருமே அங்கே வரமாட்டோம், நீ மட்டும் தான் போகணும், நீ மட்டும் தனியாக தான் போகணும், நாங்கள் யாருமே அங்கே வரமாட்டோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? none of us will come there. none of us will come there. none of us will come அப்படின்னா நாங்கள் யாருமே வரமாட்டோம். there, அங்கே நாங்கள் யாருமே வரமாட்டோம். none of us will come there. இதுவே நாங்கள் எல்லாருமே அங்கே வருவோம், அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? all of us will come there. all of us will come there. all of us will come அப்படின்னா நாங்கள் எல்லாருமே அங்கே வருவோம். there, அங்கே. ஓகேவா? all of us will come there. ஸோ none of us will come அப்படின்னா இது வந்து ஒரு நெகட்டிவ். none of us அப்படின்னா நெகட்டிவாக, நாங்கள் யாருமே கிடையாது, இது ஒரு நெகட்டிவான வேர்டு. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து வரமாட்டோம்னா வில் நாட் கம்னு ஏன் வரல அப்படின்னா none of usங்கிறதே ஒரு நெகட்டிவான வேர்டு தான். அதனால் 2 நெகட்டிவ் வேர்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வில் கம் வந்திருக்கு. ஓகேவா? ஆல் ஆஃப் அஸ் வில் கம் தர் அப்படிங்கிறது ரெண்டுமே பாசிட்டிவான வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி இதற்கு முன்பு நடந்ததில்லை. இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nothing like this happened before. Nothing like this happened before. Nothing like this happened. இது மாதிரி நடந்ததில்லை. before, முன்னாடி, இது மாதிரி முன்னாடி நடந்ததில்லை. Nothing like this happened before. அவனால் முடிந்தால் மட்டும் அவனை இதை செய்ய சொல். அவனால் முடிஞ்சால் மட்டும் அவனை இதை பண்ண சொல்லு, இல்லைன்னா நான் வேறு யாராவது வச்சு பண்ணிக்கிறேன். அவனால் முடிஞ்சால் மட்டும் அவனை இதை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask him to do it only if he can. Ask him to do it only if he can. Ask him to do it அப்படின்னா அவனை பண்ண சொல்லு, இதை பண்ண சொல்லு. எப்போ? only if he can, அவனால் முடிந்தால் மட்டும், அவனால் முடிஞ்சால் மட்டும் அவனை இதை பண்ண சொல்லு. Ask him to do it only if he can. So next one, என்னால் முடிந்தால் மட்டும் நான் இதை பண்ணுவேன். என்னால் முடிஞ்சால் மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will do it only if I can. I will do it only if I can. I will do it, நான் இதை பண்ணுவேன். only if I can, என்னால் முடிந்தால் மட்டும், என்னால் முடிஞ்சால் மட்டும் நான் இதை பண்ணுவேன்.
ஐ வில் டூ இட் ஒன்லி இஃப் ஐ கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் முடியவில்லை என்றால் இதை பண்ணாதே. உன்னால் முடியலன்னா இதை பண்ணாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ இட் இஃப் யூ காண்ட். டோன்ட் டூ இட் இஃப் யூ காண்ட். டோன்ட் டூ இட் அப்படின்னா இதை பண்ணாத. இஃப் யூ காண்ட், உன்னால் முடியலனா டோன்ட் டூ இட், இதை பண்ணாத. ஓகேவா? ஸோ இதுவே உன்னால் முடிந்தால் மட்டும் இதை பண்ணு. உன்னால் முடிஞ்சால் மட்டும் இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸ் பார்த்துருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு அது ஏற்கனவே தெரியும். அவனுக்கு அது ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா he knows that already. he knows அப்படின்னா அவனுக்கு தெரியும். that அது. already அப்படின்னா ஏற்கனவே. அவனுக்கு அது ஏற்கனவே தெரியும். he knows that already. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் உன்னை போல் மகிழ்ச்சியாக இல்லை. அவன் உன்னை மாதிரி மகிழ்ச்சியாக இல்லை, அவன் உன்னை மாதிரி சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is not happy like you. he is not happy like you. he is not happy அப்படின்னா அவன் சந்தோஷமாக இல்லை. லைக் யூ, ஒன்றை மாதிரி அவன் சந்தோஷமாக இல்லை. he is not happy like you. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் நாளைக்கு நிம்மதியாக உறங்குவேன். நான் நாளைக்கு நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுமாரோ. ஐ வில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுமாரோ. ஐ வில் ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்குவேன். பீஸ்ஃபுல்லி அப்படின்னா நிம்மதியாக. ஐ வில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி, நான் நிம்மதியாக தூங்குவேன். டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. ஓகேவா? ஸோ நான் நாளைக்கு நிம்மதியாக தூங்குவேன். ஐ வில் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி டுமாரோ. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.